Hello friends, welcome to Nikki Designers. And இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பட்டுப்பாவாடை பிளவுஸ்ல ஸ்லீவ் டிசைன் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஸ்லீவ்ல வந்து இந்த டிசைன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இங்கே கீழே வந்து நம்ம ஹேங்கிங்ஸ் வந்து வைக்க போகிறோம். ஸோ ஹேங்கிங்ஸ் எப்படி வைக்கிறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஹேங்கிங்ஸ் வைக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் க்ரீன் கலர் சுகர் பீடும் இந்த டல் கோல்டு ரவுண்ட் பீடும் வந்து வைக்க போகிறேன். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம இன்றைக்கி டிசைன் பண்ண போகிறோம். அண்ட் தென் இதெல்லாமே ஸ்டிச் பண்ணுறதுக்கு நமக்கு நீடில் அண்ட் த்ரெட் வந்து நமக்கு வேணும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஜர்தோசி நீடில் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த நீடில் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதில் வந்து த்ரெட் வந்து உங்களுக்கு எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ நீங்கள் வந்து எடுத்துட்டு எண்டில் வந்து நீங்கள் நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ இப்போது நீடில் அண்ட் த்ரெட் வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா வந்து நம்ம ரொம்ப இந்த எண்ட்லலாம் நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ சென்டர்லேருந்து நம்ம வந்து கொடுத்துட்டு போகலாம். அப்படி இல்லாட்டி இந்த எண்டில் இந்த டிஸ்டன்ஸில் வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எங்கே டிசைன் இருக்கோ நம்ம அங்கே ஹேங்கிங்ஸ் கொடுத்தாலே போதும். ஸோ இங்கே நீங்கள் எடுக்கும்போது இந்த ஜரி த்ரெட் இருக்குல்ல அங்கே வந்து நம்ம எடுக்கணும். ஸோ த்ரெட்டை எடுத்துட்டு நீங்கள் வந்து பீடு வந்து கவுண்ட் வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு 3 சுகர் பீடு வந்து எடுக்கிறேன். 3 பீடுங்கிறது நம்ம 4 பீடே வந்து தாராளமாக எடுக்கலாம். எடுத்துட்டு ஒரு கோல்டு ரவுண்ட் பீடு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு சுகர் பீடு எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம வந்து 4 சுகர் பீடு எடுத்திருக்கோம். அதுக்கப்புறமா வந்து ஒரு ரவுண்ட் பீடு எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு க்ரீன் கலர் சுகர் பீடு எடுத்திருக்கோம். இதை ஃபுல்லாக இந்த மாதிரி கோர்த்துக்கோங்க. கோர்த்து கரெக்டாக இந்த இடத்துல வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு பீடு வந்து விட்டுட்டு ரிமைனிங் இருக்க பீட்ஸ் வழியாக ரிவர்ஸ் கொண்டு போகணும். ரிவர்ஸ் கொண்டு போயிட்டு அகெயின் இந்த ஜரிக்கு உள்ளேயே வந்து இந்த மாதிரி நம்ம நீடில் போடணும். ஸோ இப்போ நமக்கு க்யூட்டாக ஒரு ஹேங்கிங் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த லென்த்துக்கு நம்ம வச்சாலே போதும். இதை விட பெருசாக வந்து வேண்டாம். ஸோ நம்ம வைக்கும்போது ரொம்ப பக்கத்துலேயே வைக்கலாம், இல்லாட்டி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு வைக்கலாம். நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு தான் வைக்கிறேன். ஸோ இங்கே இந்த நீடில் வந்து நம்ம இந்த ஜரி லைன் கிட்ட தான் வந்து நம்ம எடுக்கணும். எடுத்துட்டு அகைன் ஒரு 4 சுகர் பீட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு ரவுண்ட் பீட் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு சுகர் பீட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த லாஸ்ட் பீடை விட்டுட்டு ரிமைனிங் இருக்க இந்த பீட் வழியாக நீடில் வந்து நம்ம ரிவர்ஸ் போடணும். ரிவர்ஸ் போட்டுட்டு ஸோ நம்ம வந்து இப்போ இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இதே மெத்தடில் இந்த ஸ்லீவ் ஃபுல்லாக நம்ம கொடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ப்ளவுஸோட ஸ்லீவில் ஹேங்கிங் ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ரொம்பவே மைன்யூட்டான ஒர்க். ஸோ இந்த ஸ்லீவில் வச்சுருக்க இந்த ஹேங்கிங் டிசைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிற ஒர்க் தான். பட் ஆனால் இதோட லுக் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் இப்போ வந்து இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் வைக்கிறது ரொம்பவே ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக அப்டேட் ஆகும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.